ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் 2025 வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 25 மாவட்டங்களில் அந்த அப்டேட் செய்யப்பட்ட புதிய பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் எந்தெந்த மாவட்டங்கள் முதல்ல வந்து அந்த பிடிஎஃப் வெளியிட்டாங்களோ, அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்குண்டான அந்த டேட் முடிஞ்சோ, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் கொடுக்கப்பட்டு எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, ஸோ அங்கெல்லாம் நேர்முக தேர்வு எப்போ நடக்க இருக்குது, அண்ட் இப்போ ப்ரீவியஸாக முடிஞ்ச மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு ஸ்டார்ட் ஆக போகுது, அண்ட் அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போ கிடைக்கும். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்மகிட்ட இருக்க லிஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ இது வரைக்கும் 21 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்றோட பெரம்பலூர் அண்ட் தென்காசிக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. இன்கேஸ் நீங்கள் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 hours தான் டைம் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் லிமிட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா கூட அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் விசிட் பண்ணி பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட் அனுப்புனீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ 5:45க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போயிருக்கணும். ஸோ அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு யாராவது இன்னும் விண்ணப்பிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்னும் ஒரு 5 hours வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுலேருந்து 5 hours. ஸோ இதை நான் போஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5:45 வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் வந்து 27ஆம் தேதியும் திருநெல்வேலியில் 28ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா முடிய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் முடிய போகிறது இந்த 2 மாவட்டங்கள் மட்டும்தான். ஸோ கரூர் அண்ட் திருநெல்வேலியில் இன்னும் பண்ணாமல் இருக்கவங்களும் அப்கமிங் டேஸில் முடிய போகுது. ஸோ அங்கே பண்ணாதவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராம உதவியாளர் தேர்வில் இந்த என்ன கேள்விகள் இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எழுத சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் எழுதுறதுக்கு எந்தளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணுமோ அந்தளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கிராம உதவியாளரின் முக்கிய பணிகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 to 6 லைன்ஸ் எழுதணும். ஸோ அதில் கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலருக்கு உதவியாக இருப்பார். கிராமத்தின் எல்லைகளை பாதுகாத்தல், நில ஆவணங்களை பராமரிக்க உதவுதல், அரசாங்க திட்டங்களை பற்றி மக்களுக்கு தெரிவித்தல் மற்றும் வரிகளை வசூலிப்பதற்கு உதவுதல் ஆகியவை இவரின் முக்கிய பணிகளாகும். மேலும் கிராமத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் துணை நிற்பதும் கிராம கணக்குகளை எழுத உதவுவதும் இவரது கடமைகளில் அடங்கும். நெக்ஸ்ட், விஓவின் அலுவலகத்தில் கிராம உதவியாளர் பராமரிக்க உதவும் சில முக்கிய பதிவேடுகள் யாவை? கிராம உதவியாளர் விஓவுக்கு உதவும் முக்கிய பதிவேடுகளில் அடங்கல் பதிவேடு முதன்மையானது. இது பயிர் சாகுபடி விவரங்களை குறிக்கும். மேலும் பிறப்பிறப்பு பதிவேடு, புலவாரி தணிக்கை பதிவேடு மற்றும் பல்வேறு அரசின் திட்டப்பதிவேடுகள் போன்றவற்றை முறையாக பராமரிக்கவும் அன்றாட பணிகளை செய்யவும் உதவியாளர் துணை நிற்பார். நெக்ஸ்ட், பட்டா என்றால் என்ன? அது எதை குறிக்கிறது? பட்டா என்பது ஒரு நிலத்தின் சட்டப்பூர்வமான உரிமையை குறிக்கும் ஆவணமாகும். ஒரு குறிப்பிட்ட நிலம் யாருக்கு சொந்தமானது, அதன் பரப்பளவு என்ன, அது எந்த பகுதியில் உள்ளது போன்ற விவரங்களை இந்த ஆவணம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அரசு ஆவணங்களில் ஒரு நிலத்தின் உரிமையாளரை உறுதிப்படுத்த இது முக்கியமான சான்றாகும். அடங்கல் பதிவேட்டின் முக்கிய நோக்கம் என்ன? அடங்கல் பதிவேடு என்பது ஒரு கிராமத்தில் உள்ள நிலங்களில் பயிரிடப்படும் பயிர் வகைகள், அவற்றின் பரப்பு, நீர்ப்பாசன ஆதாரங்கள், நிலத்தின் வகை மற்றும் பயிர் சாகுபடி செய்யப்பட்ட காலம் ஆகிய விவரங்களை ஆண்டுதோறும் பதிவு செய்யும் ஆவணமாகும். இது வேளாண்மை தொடர்பான புள்ளி விவரங்களை தெரிந்து கொள்ளவும், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களை மதிப்பிடவும், விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவும் உதவுகிறது. ஒரு கிராமத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு யாரை அணுக வேண்டும்? அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் முதியோர் உதவித்தொகை சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் நபர் முதலில் கிராம நிர்வாக அலுவலரை அணுக வேண்டும். விஓஓ விண்ணப்பத்தை பெற்று விண்ணப்பதாரரின் தகுதி, வருமானம் மற்றும் வயது ஆகியவற்றை சரிபார்த்து தனது பரிந்துரையுடன் வருவாய்த்துறைக்கு அனுப்புவார். இறுதியாக வட்டாட்சியர் மூலம் உதவித்தொகை வழங்கப்படும். ரேஷன் அட்டை பெறுவதற்கு கிராம உதவியாளர் எவ்வாறு உதவ முடியும்? புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் ஒருவர் அதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது கிராம உதவியாளர் விஓஓவின் வழிகாட்டுதலின்படி விண்ணப்பதாரரின் இருப்பிட சரிபார்ப்பு மற்றும் குடும்ப விவரங்களை சரிபார்க்கும் பணியில் உதவலாம். விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் சரியானவைதானா என்பதை உறுதி செய்வதற்கு இவர் முக்கிய பங்காற்றுகிறார். சர்வே எண் என்றால் என்ன? சர்வே எண் என்பது ஒரு கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தனித்துவமான அடையாள எண்ணாகும். இது நிலத்தின் இருப்பிடம், அளவு மற்றும் அதன் உரிமை விவரங்களை சரியாக கண்டறிய உதவுகிறது. நில ஆவணங்கள், பட்டா மற்றும் சிட்டா போன்ற அனைத்து அரசு பதிவுகளிலும் நிலத்தை குறிக்க இந்த எண் பயன்படுத்தப்படுகிறது. கிராம சபை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? கிராம சபை என்பது கிராம ஜனநாயகத்தின் அடிப்படையாகும். இது கிராமத்தில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் கூடி கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்கள், வரவு செலவு கணக்குகள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து விவாதித்து முடிவெடுக்கும் ஒரு கூட்டமாகும். இது வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறவை உறுதி செய்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் யாவை?
தமிழ்நாட்டில் உள்ள 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் பின்வருமாறு: கிராம ஊராட்சி வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம அளவில் செயல்படுவது, ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன் பிளாக் லெவல் வட்டார அளவில் செயல்படுவது, மாவட்ட ஊராட்சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் மாவட்ட அளவில் செயல்படுவது. தமிழ்நாட்டில் ஜமாபந்தி எதற்காக நடத்தப்படுகிறது? ஜமாபந்தி என்பது ஒவ்வொரு ஆண்டும் வருவாய்த்துறை அதிகாரிகளால் ஆர்டிஓ அல்லது வட்டாட்சியர் குறிப்பிட்ட கிராமத்தில் நடத்தப்படும் வருடாந்திர ஆய்வுக் கூட்டமாகும். இந்த கூட்டத்தில் நில ஆவணங்கள், கிராம கணக்குகள் மற்றும் பதிவேடுகள் அனைத்தும் முறையாக சரிபார்க்கப்படும். மேலும் நில உரிமையாளர்களின் குறைகளை கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்யவும் இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா 3 to 4 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் எழுதணும். அண்ட் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஒரு 20 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் யார்? மாண்புமிகு மு க ஸ்டாலின். இந்தியாவின் தேசிய விலங்கு எது? புலி. இந்தியாவின் தலைநகரம் எது? புதுடெல்லி. தமிழ்நாட்டின் தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. உலகின் மிக உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட் சிகரம். அது வந்து இப்போ இந்தியாவில் கிடையாது. இந்தியாவோட உயரமான சிகரம்னு கேட்டாங்கன்னா காட்வின் ஆஸ்டின் K2. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நதிகளில் 2 கூறுக: காவேரி மற்றும் வைகை. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை எத்தனை? 8. ஸோ 9th இருந்த கோள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. அது ஒரு கோளாக கன்சிடர் பண்ணல. ஸோ 8 கோள்கள் இருக்குது. நீரின் வேதியியல் பெயர் என்ன? நைட்ரஜன் மோனாக்சைடு அல்லது நீர் H2O. திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? தஞ்சாவூர். இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரம் எதனை குறிக்கிறது? தர்ம சக்கரம். வளர்ச்சி மற்றும் நீதியை குறிக்கிறது. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 5. இரத்த தானம் செய்வதன் அவசியம் என்ன? அவசர மருத்துவ தேவைகள், அறுவை சிகிச்சைகள் மற்றும் விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்களின் உயிரை காப்பாற்ற பயன்படுகிறது. தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகதப்புறா. தமிழ்நாட்டில் அதிகப்படியான மின் உற்பத்தி எதன் மூலம் பெறப்படுகிறது? அனல் மின் நிலையங்கள் மற்றும் காற்றாலைகள். இந்திய அரசியலமைப்பை எழுதியவர் யார்? டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் எவ்வளவு? சுமார் 1076 கிலோமீட்டர். வஉசி என்று பொதுவாக அழைக்கப்படுபவர் யார்? கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரம் பிள்ளை. இஸ்ரோ என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஜென்ரலாக கேட்கப்படக்கூடியது. இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 10 பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிராம உதவியாளர் பற்றி, அந்த கிராம நிர்வாகம் பற்றி கேட்கப்படக்கூடிய கேள்விகள். அண்ட் இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 லைன்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து அட்லீஸ்ட் இது மக்காவது பண்ணிக்கோங்க இந்த 4 to 5 லைன்ஸ் எழுதுறதுக்கு. ஏன்னா அங்கே போய் உங்களை வந்து பிழை இல்லாமல் எழுத சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி இதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து விஏஓக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க, அப்போ உங்களோட பணி என்ன, கிராம நிர்வாகத்தில் உங்களோட பணி என்ன, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ அதை பற்றி எழுதணும் அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாவது எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து எழுதி பழகிக்கோங்க. பிழை இல்லாமல் எழுதி பழகிட்டிங்கன்னா தான் நாளைக்கு அங்கே போய் எழுதுதல் தேர்வில் வந்து உங்களால் எழுத முடியும். ஒன்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அப்படி இல்லைனா வந்து அவங்க ஏதாவது வாசித்து உங்களை வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் அதிகப்படியான அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகப்படியான எழுத ஸ்டார்ட் பண்ணிடணும். அவங்க சொல்லிவிட்டு ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிகப்படியான எழுதிட்டிங்களான்னு கேட்டு மின் உற்பத்தி எதன் மூலம் பெறப்படுகிறது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் எழுதவும் செய்யணும். அட் த சேம் டைம் பிழை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதணும். அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் அதில் உங்களை ஃபில்டர் பண்ணி அடுத்த நேர்முக தேர்வுக்கு உங்களுக்கு அழைப்பானை அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 இப்போ ஒரு 500 பேர் 600 பேர் விண்ணப்பிச்சு ஒரு நாளைக்கு 120 பேர் 150 பேர்னு தேர்வு நடந்து அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நேர்முக தேர்வுக்கு உண்டான அழைப்பு வந்து இன்னொரு 10 நாள்லையோ 15 நாள்லையோ வந்து நேர்முக தேர்வு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஹால் டிக்கெட் வந்து அங்கேயும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நடத்தப்படக்கூடிய தேர்வு. ஸோ ஒரே மாவட்டத்தில் நடத்தக்கூடிய முடிவு வந்து கிடையாது. ஸோ வந்து இது இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக மதுரை வெளியிட்டிருக்காங்க. 30 நாள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நவம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நவம்பரில் முடிஞ்சு அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு வாசத்தில் தேர்வு வச்சு பட் ஐ ஹோப் டிசம்பருக்குள்ளே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் PDF அப்படிங்கிறது வெளியிட்டுருவாங்க. யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்கிற அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக நவம்பருக்குள்ளேயே வந்து வெளியிடக்கூடிய மாவட்டங்கள் நிறையா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம்
முதல்லயே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து நவம்பருக்குள்ளேயே வந்து ரிசல்ட் பிடிஎஃப் வெளியிடுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்கி ஈவினிங் 5:45 வரைக்கும் இருக்குது, டைம் இருக்குது, அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு கரூர் அண்டு இன்னொரு டிஸ்ட்ரிக் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து அப்ளை பண்ணாதவங்க இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ அங்கே அப்ளை பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.